Friends, welcome back to video. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா கடம்பா குளத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம கடம்பா குளத்தை சுத்தி பார்க்க வரல. ஏற்கனவே நிறைய வீடியோ முன்னாடி வேற சேனல்ல நிறைய போட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து அங்க ஒரு டேம் இருக்குன்னு சொன்னாங்க. தண்ணி வந்து வெளியேறுது. இந்த இடத்துல தண்ணி பார்க்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த இடத்துக்கு தான் இப்போ போக போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவர் என்ன பண்றாரு ப்ரோ? அவன் எதுக்கு கூட்டு வந்தா எனக்கும் தெரியல. வந்து எதுக்கு வந்தா அவனுக்கும் தெரியல. சும்மா நிக்கான் அவ்வளவுதான். வீட்டுல உன்னை நல்லா தான் பாத்துக்கிறாங்க. ஆனா எந்த டிப்ரெஷனுமே இல்லன்னு நீயே உன் டிப்ரெஷன் ஆகிக்கிற. சும்மா ஏதாவது தண்ணியில கிண்ணில பேர் கூட சப்போர்ட் கூட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் கேமரா பாருங்க. உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்க பெருமையா. வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஃப்ரெண்ட், நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா கடம்பக்குள்ள டேமுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ ரெண்டு இதுதான் தொடருங்க. ஒரு சின்ன பையன் ஸ்கூல் விட்டு போயிட்டு இருக்கான். நம்ம என்ன பிடுங்க போறோம்னு பார்க்க வரோம்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம உள்ள போய் சுற்றி பார்க்கலாம். வாங்க பாருங்க, தண்ணி எப்படி அடிச்சு போயிட்டு இருக்கு பாருங்க. நம்ம கீழே விழுந்தா நம்மளை இழுத்துட்டு போய் அங்கே போட்டுரும். இந்த கடம்பா குளத்தை வந்து போன வருஷம் 2023 வரப்பட்சத்தில் வந்து பெரிய உடைப்பு ஏற்பட்டுச்சு. இப்போதான் எல்லா இது கெட்டி சரியா இருக்கு. இந்த வருஷம் தண்ணி அவ்வளோ வரலனால அவ்வளோ சேதாரம் இல்லை. இப்போ பாருங்க, மீன் எதுவும் போமா பார்த்துருக்கோம். மீனையும் காணும். இந்த தண்ணியில் அவன் எங்கே குளிக்கானா குடிக்க போயிருக்கானா தெரில. இதான் நிற்கான். அவனை என்ன போட்டு சொல்ல என்ன தண்ணியில் குளிக்கலாமா? குளிக்கலாம். வா குளிக்க மட்டும் தான் செய்யலானா? அவன் அப்போதான் வந்தோடனே ஒரு கேன்ல தண்ணி எடுத்து வச்சுட்டான். இந்த தண்ணி கடம்பா குளத்து தண்ணி இழுத்தெல்லாம் சரக்கு அடிக்க போறேன்ட்டு போய் சித்தப்பாட்ட வர ஒரு கட்டிங் வாங்குறதுக்கு துட்டு வேற வாங்கிட்டு வந்திருக்கான். அவசர காவல் படை இல்ல, அவசர காவல் படையா அதிரடி காவல் வந்து. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? என்னடா சொன்ன? பாருங்க ஃப்ரெண்ட், இங்க நல்லா வீடியோ போட்டோ எடுக்கணும். நல்ல பிளேஸ், சூரியனும் கரெக்டா ஒழுதா. அந்த இடத்துல இருந்து போட்டோ ஷூட்டுக்கு கரெக்டா போட்டோ வீடியோக்கு ஏதோ கூட்டு வந்தா போட்டோ எடுக்கிறதுக்கு அங்கே நிற்கான். நாங்கள் வந்தது ரெண்டு பேரும் கேமராமேனு நானும் வந்திருக்கோம். இவனு போட்டோ எடுக்கணுமா? இவனாலதான் ஒரு கண்டென்ட் எடுக்க முடியல. மண்ணள்ளி போடு யாரு லேட் ஆனா அங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. சும்மா அங்க வந்துட்டு பேசுறது. அவன் வந்து யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு அணைக்கட்டுமே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த கண்ணாடி போட்டு வந்து நம்ம கண்ணு வர தெரியாது. எல்லாம் சிவப்பா தெரியுது. எங்கிட்ட விழுந்துடக்கூடாது. அதான் நம்ம அண்ணன்ட்ட கொடுத்துருக்கோம். நம்ம அண்ணன் கண்ணாடி போட்டு வரட்டும். நான் பார்த்துனா கீழே விழுந்துடாதே. உங்க சித்தப்பாட்ட பேச முடியாது. உள்ள நல்லா பெரிய பெரிய மீன்லாம் இருக்கு. கேமராலாம் கவர் ஆகுது. எதுவும் தொட்டுக்கிட்டு தண்ணிக்கின்னு ஓப்பன் பண்ணி விட்டுறக்கூடாது. கட்டி வச்சு விடானா. ஏற்கனவே இது தரம் இல்லாத மாதிரி தான் இருக்கு. லைட் சிமெண்ட் கிமெண்ட்ல எல்லாம் பிஞ்சு தான் கிடக்கு. இந்த பக்கத்துல கட்டினாங்கன்னா தண்ணி வரதான் செய்யும். உங்களுக்குள்ள உடையதான் செய்யும் பாலையெல்லாம். ஏன்னா எல்லாரும் மாட்டிக்கிட்டு ப்ரோ. சரி மாட்டிக்கிட்டா அப்போ போவோம். வாங்க வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம அண்ணாச்சி மாட்டிக்கிட்டாரு. வந்து ஒன்றை பத்தி தான் தெரியுமே. செருப்பு உள்ள போயிட்டுனா அவ்வளோதான். செருப்பு மறந்துட வேண்டியதான். ஒன்னே நீ மறந்துட வேண்டியதான். சரி வாங்க நம்ம அந்த லைன்ல போய் சுத்தி பார்த்துட்டு வரோம். போடா தண்ணியில கிண்ணில போயிடாத. சரியான குளமே என்ன இருக்குண்ணே. தண்ணி எப்படி இருக்கு? குளிர்தான் எப்படி? அழுகுதா? தண்ணியில போ. உங்க சித்தப்பாட்ட நான் பேசிக்கிறேன். நீ எதுலயும் தண்ணியில கிண்ணில முங்கி மாதிரி செத்துறாத. கள்ளச்சாராயம் குடிச்சு கூட சாவு 10 லட்சம் கிடைக்கும். இதுல சேர்த்தா 5 லட்சம் கூட கிடைக்காது. இதெல்லாம் தெரிஞ்சது காரணம் சித்தப்பாட்ட தான் கத்துக்கிட்டேன். அவர் தான் சொன்னாரு. அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். உள்ள போய் பார்ப்போம். அவன் அது அப்படி இருக்கு இப்படி இருக்குங்க. ஆனா இதுல கொஞ்சம் சவதியா இருக்கு. கேமராமேன் பார்த்துவாங்க. வலிக்கு கிளிக்கு ஒழிஞ்சிட்டான்னா கேமராமேன் கிடையாது. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன ரொம்ப திட்டவும் முடியல. சரியான வழுக்கு ஃபுல்லா பாசியா தான் இருக்கு. ஏதாட்டும் ஒரு மீன் எங்க கண்ணில் மட்டும் படுற மீன் இருந்தா தூக்கிடுவோம். மீனை கையில பிடிப்பில எப்படி? எதுல பிடிப்பிய மீனை? எதுல பிடிப்பிய? சாரத்துல பிடிப்பேன். நாம தான் வந்தாச்சு மும்பை. என்ன கேமராமேன் கவுண்டர் அடிக்க பாம்பை பார்த்துருக்கா நானே கிடக்கு. பாம்புன்னு சொல்றக்கா. அவ்வளவு பெரிய பாம்பு இருக்குது. கல்ல பதில் பாம்புங்க. இவன் அதான் கண்ணாடியை போடாத. அங்க இருந்து பார்த்தா ஒண்ணுமே தெரியலதால இங்க வந்தேன். முட்டளவு தண்ணி இருக்கு.
அதுக்கப்புறம் தெரியாது. மணி இந்த பாட்டா பாடு. தம்பி கீழே விடுறது முக்கியல, என்ன பிடிக்காத கூடு எல்லாம் வச்சிருக்கோம். நீ எப்படினாலும் விடுனா ஒன்றும் சொல்ல மாட்டேன். நான் கூட சேர்த்து எடுத்துட்டு போறேன், கேமராமேனி சேர்த்து எடுத்துட்டு போறேன். பார்த்து வாங்க. நீங்க சுத்தி பார்க்க வர்றதுக்கு நல்ல ஸ்பாட்டா தான் இருக்கு. ஆனா வந்த ஒரு கேங்கோட வாங்க, சோலோ வந்தா நல்லா இருக்காது. ப்ரோ என்ன முன்வாக்கா ஆ முன்வாக்கா ப்ரோ. ஆமா, விஜய்கிட்ட தான் கத்துக்கிட்ட இந்த மூணு வாக்கு. மூணு வாக்கு நல்லா விஜய்க்குள்ளது நினைச்சேன். விஜய் 3 வாக்கெல்லாம் போடுவாரா? சரி பார்த்து போல, கீழே கீழே உலகத்தனா போயிரும். கண்டவுட்டுக்காக நம்ம கட் அவுட்ல வர்றமே ஆயிடக்கூடாது. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அவ்வளவுதான். இந்த செடி அதை நீ பார்த்ததே இல்லையாங்க? பாசா பையலான்னு பாப்போமே அந்த செடி. பாசா ஃபெயில் அவங்க ஆச்சு. இது வண்ணத்து பூச்சி செடியில பாசா ஃபெயில்னா இதான் பாப்பியோ. நீ இப்ப சரி நமக்கு நீ பாசா ஃபெயில் சொல், பாஸ் ஆயிருவேன். ஏன் சப்ஜெக்ட் ஃபெயில் என்னத்துக்கு? 8 அரியர். ஒரு 12 அரியர் வச்சிருக்கீல்ல, அந்த எக்ஸாம் எழுதி அந்த ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்க்கையே மாறி இருக்கும். ஏழு படிச்சுட்டு போனதான் பாஸ் ஆகும். இதை அமுக்கிட்டு போனா ஒன்னும். நீங்க எத்தனை அரியர் ப்ரோ? நம்ம பெருசாலாம் கிடையாது, 10 அரியர் தான். 10 அரியரா? எனக்கு எத்தனை சப்ஜெக்ட் இருக்குன்னே தெரியாது. அப்ப எப்படி அரியர் எழுத முடியும்? வாங்க மேல போவோம். 2023 வெள்ள வர பட்சத்துல இந்த கடம்பாக்கம் வந்து 5 கோடி செலவு வச்சுட்டு போயிட்டு இந்த போர்டு வச்சிருக்காங்க. அது எவ்வளோட்டு நம்மளுக்கு தெரியல, எவ்வளோ ஆயிருக்குன்னு தெரியல. இந்த மண்ணு எல்லாம் போட்டு நிரப்பி வச்சிருக்காங்க. 5 கோடி ஆயிருக்கும். நம்ம கணிப்பு பார்த்தா எப்படி 15 கோடி ஆயிருக்கும். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். 5 கோடில முடிச்சிருக்காங்க. அதனால தமிழ்நாடு அரசு நான் பாராட்டுறேன். இப்போ பாருங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி என்ன ப்ரோ மண்ணள்ளி போட்டாங்க? சும்மா ரோட்ல கிடக்கிற மண்ணை தூக்கிட்டு வந்து இந்த மண்ணெல்லாம் கிடைக்காதுக்காங்க. கன்னியாகுமரி மலையில இருந்து உடைச்சு விடுற மண். இது வந்து எங்கேயும் கிடைக்காது. மலையில இருந்து வளைக்கல, பக்கத்துல தான் தேரிக்கார் இருக்கு. கேமராமேன் கண்டுபிடிச்சா. சரி, இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அவ்வளோதான்.